எவ்வளோக்கா இது என்ன மீன் இது? வவ்வால். வவ்வாலா? ரெக்கையே இல்லை வவ்வால்றீங்க. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். இது தேங்காய் பாறையா? ரொம்ப முத்துன தேங்காவா இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்க? யார்கிட்ட பேசிக்கிறது தெரியுமா நீ? அது ரோகு மீன். இது ரெண்டுமே வந்து வளர்க்குற மீன். மீதி இதெல்லாம் கடல் மீன் தான். அப்ப இதெல்லாம் வளர்க்குற மீன், அப்ப இதெல்லாம் அனாதை மீனுங்களா? பாவம் உன்னை சரி இந்த இடத்துல விட்டு கொடுக்கணும் சொல்லி பார்த்தா நான் சிரிக்கிறேன். என்னடி கேட்டதுக்கு நான் பதில் கரெக்டா சொல்றேன். இல்ல இது என்ன சிரிப்பு இது? கழுத குசு விட்டா மாதிரி. என்ன வெறுப்பேத்துற? தள்ளிவாடி சிம்ரன் பின்னாடி உட்காந்துருக்கு பாரு. ஓ வெள்ளிக்கிழமை அதுமா போயிட்டு மீன் வாங்க சொல்றியா? என்னையா பண்ற நீ? வெள்ளிக்கிழமெல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா. வாரத்துல 3 நாள் நான் வந்து விரதம். என்ன எடுக்கலாம் மீன்? எவ்வளோக்கா இது என்ன மீன் இது? வவ்வால். வவ்வாலா? ரெக்கையே இல்லை வவ்வால்றீங்க. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். எங்க இருக்கு? அது இருக்கு. எங்க ரெக்கையே காணுமே வவ்வால்றீங்களே? வவ்வாலுக்கு எவ்வளவு பெரிய ரெக்கை இருக்கும்? ரெக்கைதான். இது புள்ள ரெக்கைதான். இது ஏரி வவ்வால். ஏரி வவ்வால் தான் நான் சொன்னேன். கடல் நீங்க வெறும் வவ்வால்றீங்க. நீங்க கேட்டிருந்தா நான் சொல்றேன். கடல் என்ன இந்த மூஞ்ச பார்த்தா உங்களுக்கு இழிச்ச மாதிரி தெரியுதா? நீங்க சொல்றத நம்புறதுக்கெல்லாம் இதை நான் நம்ப மாட்டேன் தெரியுமா? நான் மீனவ குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவன். அக்கா எனக்கு மீன் பத்தி எல்லாம் தெரியாதுக்கா. நீங்க சொல்றதுதான் நான் கேட்க முடியும். இந்த மீன்னாக்கா இது என்ன மீன்? இது கோலாண்ணா, பறக்கோலா. இது கொக்கோ கோலாவா? கொக்கோ கோலா பறக்கோலா. கோலா மீன். இது சொல்லுவாங்கல்ல, என்ன புண்ணா கோலா சொல்லுவாங்க, பறக்கோலான்னு சொல்லுவாங்க. பறக்குமா கடல்ல? இது கடல்ல பறக்குமா? ஆமா. நீ பறக்க மாட்டேங்கிற. நானா மீனா பறக்கிறதுக்கு? கோலா மீனா கோல் மீன்? கோலா. கோலா மீன் கொஞ்சம் பெண்ணு பெருசா இல்லையா மீன்? பெருசே வரல. நான் மீன் பிடி தடகாலம் இப்ப அதனால. ஐயோ இது தேங்காய் பாறை. தேங்காய் பாறையா? ரொம்ப முத்துன தேங்காவா இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்க? யார்கிட்ட பேசிக்கிறது தெரியுமா நீ? நல்ல சின்ன மீன் தான். அது முத்துன மீன் நல்ல மீன். அது இது வந்து பெருசா இருந்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்காது, ஹார்டா இருக்கும். இது வந்து சைஸான மீன், டேஸ்ட் நல்லா இருக்கும். சூப்பரா வேற லெவலா இருக்கும். ரெண்டுக்குமே நல்லா இருக்கும். இப்ப இந்த மீன் இது? அது ரோகு மீன். இது ரெண்டுமே வந்து வளர்க்குற மீன். மீதி இதெல்லாம் கடல் மீன் தான். அப்ப இதெல்லாம் வளர்க்குற மீன், அப்ப இதெல்லாம் அனாதை மீனுங்களா? இது வந்து கடல்ல இருக்கிற மீன். இது ரெண்டு வந்து தண்ணி, சுத்தமான தண்ணியில வளர்க்குற மீன். அது வந்து டேஸ்ட் இது வேற இருக்கும், இது வேற மாதிரி இருக்கும். கடல் மீன் சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு ஒரு கடி கடிச்சு பாரு, டேஸ்டா இருக்குன்னு. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. ஏய் கம்னரி, எல்லா மீனும் செத்து போய் கிடக்கு. உயிருள்ள மீன் எதுவும் இல்லையாக்கா? உயிருள்ள மீன் நம்ம விக்கிறது இல்லைன்னா, நம்ம கடல்ல இருந்தே வந்தது. இல்லக்கா இங்க பாருங்க, செத்த மீனை சாப்பிடுற பரம்பரை நான் இல்லக்கா. அந்த பரம்பரை நான் பிறக்கல. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, என்னைக்குமே சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் செத்து போய் கிடக்கு இந்த மீன். இல்ல நான் ஒண்ணு பண்ணுங்க, நீங்க காலையில வாங்க, நான் உங்களுக்கு ஜிலேபி மீன் உயிரோட வாங்கி தரேன். ஜிலேபி, ஜாங்கிரி, குலோப்ஜாம், லட்டு. எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே. இந்த மாதிரி மீனுங்கெல்லாம் இங்க இருக்கு. அதுல மீன் நீங்க கேட்டது உயிரோட தானே மீன் கேட்டீங்க. உங்களுக்கு நான் உயிரோட மீன் வாங்கி தரேன். நீங்க ஒரு 7 மணியா போல, ஒரு 6 மணியா போல வாங்க. நீங்க உயிரோட குடுப்பீங்க, ஆனா உயிரோட சமைக்க மாட்டாளே இவ. அது எப்படி முடியும்? மீன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூட்டி வந்து என்ன அடாவடி பண்ணிட்டு இருக்கீங்க நீ? செத்து போற சாப்பிடுற பரம்பரை நீங்களா? ஆமா, செத்து போனாதான் சாப்பிட முடியும். ஆடு கோழி எல்லாம் நம்ம செத்து போய் தான் சாப்பிடுறோம், சாக வச்சு தான் சாப்பிடுறோம். நான் அப்படி இல்ல. மீன் உயிரோட கோழியா அப்படியே கழுத்துல வச்சு ரத்தத்தை உரிவன. ஒண்ணு பண்ணுங்க, அதாவது ஒண்ணு பண்ணுங்க, உயிரோட முள்ளிங்கிட்டு எல்லாத்தையும் அரிசி பருப்பு எண்ணெய் கிண்ணி எல்லாம் போட்டு சாப்பிட்டு அடுப்பு மேல ஏறி உட்காந்துருங்க. ரெண்டுமே ஒண்ணு தெரியுதான். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா? ஓஹோ, கூட்டா சேர்ந்து கலாய்க்கிறீங்க. வேற என்ன பண்றது? எங்க அக்கா போனா போட்டோம், பாவம் உன்னை சரி இந்த இடத்துல விட்டு கொடுக்கணும் சொல்லி பார்த்தா நான் சிரிக்கிறேன். என்னடி கேட்டதுக்கு நான் பதில் கரெக்டா சொல்றேன். இல்ல இது என்ன சிரிப்பு இது? கழுத குசு விட்டா மாதிரி. என்ன வெறுப்பேத்துற? தள்ளிவாடி சிம்ரன் பின்னாடி உட்காந்துருக்கு பாரு. ரொம்ப கோபப்படுற மாதிரி தெரியுது. அவனுக்கு இந்தாது. சரி அக்கா, உங்களுக்கும் வேணாம் எனக்கு வேணாம். வஞ்சரம் இருக்கா? யாருக்கு வேணாம்ண்ணா, வஞ்சரம் மீன் இல்லண்ணா. நீங்க கேட்டா கூட இல்லை. அக்கா வஞ்சரம் சாப்பிடணும் டெய்லி நாங்க கெஞ்சிரோம்க்கா.
இப்போ வஞ்சரம் சாப்பிடுற அளவுக்கு இல்ல. பிடிக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது, நீ தான் வஞ்சம் பிடிக்கிறவன். எல்லா ஃபிஷ்ஷும் இருக்காக்கா? மீன் வந்துட்டு இன்னைக்கு வஞ்சரம் எல்லாம் வரல. எல்லா ஃபிஷ்ஷும் இருக்கா? செல்ஃபிஷ் என்ன கேட்ட? செல்ஃபிஷ் பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். செல்ஃபிஷ் நாங்க விக்கிறது இல்ல. செல்ஃபிஷ் விக்கிறது இல்ல. செல்ஃபிஷ் இல்லையா? உனக்கு இவளுக்கு இருக்கு செல்ஃபிஷ். நான் வந்து வெறும் மீன், எறா, நண்டு இந்த மாதிரி தான் விக்கிறத தவிர அதெல்லாம் விக்கிறது இல்ல. மீனுங்க இருக்கு, இதுல தான் அவங்க செலக்ட் பண்ணா. எதுக்கு இல்ல? இதான விடுங்க. நான் சொல்றேன், இதா இருக்கிறதுலயே ரேட்டு நல்ல அதிகமா உள்ள மீன் எது இருக்கோ அது வேண்டாம். இருக்கிறதுலயே கம்மியா இருக்கிறது மீன் வந்து ஒரு 1/4 கிலோ கொடுங்க போதும். சரியா? எதுக்கு எனக்கு கூட்டு வந்து நிக்க வைக்கிறேன்? ஒரு 1/4 கிலோ கொடுங்க போதுங்க. 1/4 கிலோ குடுக்குற மாதிரி இல்ல, 100 கிராம் வேணா தருவேன். சரி 100 கிராம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால 100 கிராம். அக்காடி அது மீன் கடை சரியா ஃப்ரெஷ்ஷா எங்கேயும் கிடைக்கல. அப்புறமா தான் ஒருத்தர்கிட்ட விசாரிச்சோம். கண்டிகையில வேங்கடமங்கலம் ரோட்ல இங்க ஒரு அக்கா மீன் கடை வச்சிருக்காங்க, அங்க போங்க. அக்கா பேரா? சொர்ணமங்கலம் தானே உங்க பேரு? சொர்ணமங்கலம் சொன்னடி. என் பேர் வெண்ணிலா. வெண்ணிலா? வெண்ணிலா ஐஸ்கிரீம் தின்றதுலயே இருப்ப பாரு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. சரி அக்கா அதெல்லாம் விடுங்க, சும்மா வெட்டியா பேச வேண்டாம். நீங்க என்ன பண்ணுங்க, தேங்காய் பறைய எடுத்து கொடுத்துருங்க. எவ்வளவு ரேட்டிங்க தேங்காய் பறை? 900 ரூபாய். இப்ப 1000 சொல்ல வந்தாங்க, மறுபடியும் இங்கிலீஷ். இல்ல டக்குன்னு சொல்லி, ஆமா டக்குன்னு சொல்லி. இப்ப யாராவது கேட்டா சொல்லி. இன்னொரு முறை நீங்க இங்கிலீஷ்ல என்கிட்ட சொன்னீங்க, கோலா மீன் எடுத்து மூக்கிலே விட்டுருவோம் பாத்துங்க. இங்கிலீஷ்ல சொன்னானாக்கா சொல்லுக்கா நீ. சொல்லுக்கா நீ. சொல்லுக்கா, அவளுக்கு புரியாது. இப்போ இதுல இருந்து ஒரு விஷயம் என்னன்னா, மூக்குல விட்டுருவோம் பாத்துக்கோ. சரி அக்கா, நீங்க தேங்காய் பறைய கொடுங்கக்கா. பேசிட்டு இருக்க வேணாம், உங்க வியாபாரத்தை வர கெடுக்கிற மாதிரி. ஒரு 1200 ரூபாய் கிட்ட வர கொடுத்துருவோம் ஒரு மீன். ஒரு மீன் 1200 ரூபாவா? அக்கா என்னுடைய ஒரு நாள் வருமானமே 800 ரூபாய் தான்க்கா. 400 ரூபாய் நான் கடன் வாங்கிட்டு வரேன் போயிட்டு. சீக்கிரம் சட்டு முட்டு வாங்க, இங்கே வெயிட் பண்றேன். சரியா? வேண்டாம், இருக்கிறதுல வாங்க. இருக்கிறதுல வாங்கலடி. ஏன்டா அவளை கூட இல்லடி காசு சொன்ன. சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு வெயில இருந்தது, இங்க நின்னா சாலியா சில்லுன்னு பேசிட்டு போலாம். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். போயிடாத, நம்ம போலாம். சரியா? இன்னொரு நாள் வரலாம் வா. சரி அப்ப வேலைக்கு சேர்த்துக்க வரலையா? அழுதுட்டுருவாங்க. ஒரு 1/2 கிலோ மீனா என்னையா வேணும் உனக்கு? மீன் வேணும்டா. சரி எடுத்து கொடுங்க, தேங்காய் பறை எடுத்து போடுங்க. இதே போட்டுருவா. ஆனா 1500 கொடுக்க முடியாது. 1500 ரூபா வாங்கிங்க. 1.5 இருக்கு. நான் கட்டுறதுக்கு இது கட் பண்றதுக்கு நான் காசு தர மாட்டேன். 1.5 இருக்கு. 1350. மறுபடியும் 1.5 350. வாட் நான்சென்ஸ் ஆஃப் தி இங்கிலீஷ் டு ஸ்பீக்கிங். ஏதோ 1-2 இங்கிலீஷ் வச்சு இந்த ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தமிழ்லயே சொல்லுங்க சாமி, நான் புரிஞ்சுக்கிறேன். Why? இங்கிலீஷ் பேசணும். Why are you always speak English only? உங்களுக்கு தெரியுதுன்னு பேசுறாங்க. உங்களுக்கு ஹிந்தி வேணா சொல்லுங்க, நான் பேசிறேன். கூட பேசணும். हिंदी பேசிக்கலாமா? बोलो कितना है मच्छी बोलो. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஹிந்தி தெரியும் உங்களுக்கு? அவங்க பேசவே இல்லை இன்னும். பேசுவேப்பா. நான் குட்டி சின்ன இதுல பேசுவேன். அவங்க குட்டியாங்கற பேசுனாங்களா? அப்பந்தே பேசி பழகி எல்லா பாஷையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நல்லதுதான். சரிங்க, ரொம்ப நல்லது, சந்தோஷம். சரிங்களா? நான் நாளைக்கு வரேன். இன்னைக்கு மீன் வேண்டாம். நீங்க தான் வெள்ளிக்கிழமை சொல்லிட்டீங்கல்ல. இல்ல நான் சாப்பிட மாட்டேன். நான் வாரத்துல 3 நாள் சாப்பிட மாட்டேங்க. எப்பவுமே புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை முட்டை மட்டும் எடுத்துப்பேன். தேவையில்லாம உன் பேச்சை கேட்ட வந்து என் டைம் வேஸ்டா போச்சு. அக்கா சாரிக்கா, இவனுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். நான் தனியா வந்து வாங்குறேன் மீனா. ஆளப்பர் நல்லா. நீங்க தான் வண்டி ஓட்டுவீங்கல்லக்கா, நீங்களே வந்துருங்க பேசாம அண்ணா விட்டுட்டு. இது ட்ரை சைக்கிள் தானே? டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. ஓட்டுவான் நல்லா. உன் ஆளுக்குள்ள சொல்லிட்டு வா. வர சிம்ரன். பை. வரங்க. சரிக்கா பாய். மீன் வாங்குற பாரு. ஏன் அழுவுற? ஏன்டா இந்த மாதிரி ஏன்? நீங்க போடுங்க, அந்த தேங்காய் பறைய போடுங்க. அவங்க எப்படி நினைக்கிறாங்க என்னையா? எப்பவே உனக்கு நான் ஃப்ரெஷ்ஷா வாங்கி தரலாம், உயிரோட மீன் வாங்கி தரலாம். சரி போய் புடிச்சு கொடுக்கலாம் கடல்லன்னு பார்த்தா நீ செத்து போன மீன் தான் வேணும் அடம் பிடிக்கிற. நீ கொடுங்கக்கா, அது மீனே கொடுங்க. சரி வாங்கி அக்கா, கொஞ்சம் நல்ல குழம்புக்கு பாதியும் வறுவலுக்கு பாதி வெட்டுங்கண்ணா. ஓகே.